பட்டியலின சமுதாய மக்களுக்கு எவ்வளவு போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது. எய்ம்ஸ் அந்த நிறுவனத்தில் டிஸ்கிரிமினேட்டரி. ஒரு நாள் எய்ம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்க என் அலுவலகத்துக்கு வெளியில ரோட்ல நின்றுட்டாங்க. என்னடா எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டா, எல்லாம் சார் நாங்கள் எய்ம்ஸ், வி வாண்ட் டு மீட் யூ. அப்புறம் மேலே வாங்கன்னு சொல்லி பேசுனேன். சார் நாங்கள் எய்ம்ஸ்ல படிக்கிறோம். எய்ம்ஸ் நிறுவனம் வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. எய்ம்ஸ்ல படிக்கிறோம். நாங்க வந்து எஸ்சி, மொத்தமா எங்க எஸ்சி எஸ்டி தாங்க. எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல ஒரு ஃப்ளோர் தனியா ஒதுக்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க, டெல்லியில எய்ம்ஸ்ல அந்த ஃப்ளோர்ல எஸ்சி ஃப்ளோர். மெஸ்ல தனி டேபிள் எங்களுக்கு, ஒரு 3 டேபிள் சாப்பிட்டு எங்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டாங்க. கேம்ஸ் விளையாட பாஸ்கெட் பால்லையும் கிரிக்கெட்லையும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் வாலிபாலும் ஃபுட்பாலும் மட்டும்தான் ஆட முடியும். நாங்கள் படிக்கிறப்போ எங்களை வந்து ரெட்ல மார்க் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. இது எங்க நடந்தது? டெல்லியில இந்தியாவில் தலை சிறந்த மருத்துவ நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம் எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த பிள்ளைங்க வந்து எனக்கு அதிர்ந்து போனாங்க, அதிர்ச்சி எனக்கு. நம்முடைய நகரில் கூட இருந்தால் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். இல்லைங்க சார், இது ஒரு விசாரணை குழு சொல்லிட்டாரு. சுக்தேவ் தோரா யூஜிசி சேர்மன், இங்கே நம்முடைய ரெய்னி ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ ஷியாம், டாக்டர் ஷியாம் பிரசாத், அவரையும் அதன் பிறகு டிஜிஹெச்எஸ், அவர் 3 பேரையும் ஒரு குழு போட்டு, நீங்க எய்ம்ஸ்ல மட்டும் இல்லை, இந்தியாவோட அனைத்து நிறுவனமும் போய் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இந்தியாவில் எல்லா நிறுவனத்துக்கும் போனாங்க, எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தி நம்ப முடியாது. சும்மா பேப்பர் வச்சிருந்தேன், நடைமுறைப்படுத்தினேன். எல்லா நிறுவனங்களும் நடைமுறைப்படுத்தினேன்.